ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது செவந்துருச்சுங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வெண்டைக்காய் நான் 400 கிராம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே கழுவி வச்சுருங்க, காய வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் தான் விழுவிழுப்பு கொஞ்சம் இருக்காது. இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா போட்டாச்சுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் வதங்கி வரும் வெண்டைக்காய். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வெண்டைக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட விழுவிழுப்பு இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.